எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரியாக்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை. இந்த வேலையை 18 வயசுலேருந்து 58 வயசு வரை இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நோ எக்ஸாம், நோ ஃபீஸ். மேக்ஸிமம் சேலரி 23,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உங்கள் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், உங்கள் டோட்டல் மார்க், என்ன கம்யூனிட்டி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதோட அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ப்ரையாரிட்டினா டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைனா கணவனால் கைவிடப்பட்டவங்க, விடோ, டிசபிலிட்டி ஏபிள்டு பீப்புள் எல்லோரும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிளேஸு, டேட்டு, உங்களோட சைன் கண்டிப்பாக இருக்கணும். போடாமல் விட்டுறாதீங்க, அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் இது கூட என்னென்ன அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், உங்கள் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், தமிழ் எலிஜிபிலிட்டி, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி. இதில் நேவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாம், ஓட்டர் ஐடி வைக்கலாம், டேக்ஸ் ரெசிப்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இப்படி ஏதாவது ஒன்று வைக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ இல்லைனா குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கணும். இப்போ படிச்சுட்ருக்க இல்லைனா லாஸ்ட்டாக படித்த இடத்துலேருந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் ஹேண்டிகேப்டாக இருந்தால் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது கூட அட்டாச் பண்ணிவிடுங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களோட சர்டிஃபிகேட் இருக்குது ஸ்பெஷலானா அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் ஜூலை 1 வெளியிட்ருக்காங்க. அதுலேருந்து 15 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். யார் யாருக்குன்னு பார்ப்போம். ஆடியாலஜிஸ்ட் இல்லைனா ஸ்பீச் தெரப்பி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரேடியோகிராஃபர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எடுக்கிறாங்க. இடைநிலை சுகாதார பணியாளர் ஜிஎன்எம் இல்லைனா ஸ்டாஃப் நர்ஸ் எடுக்கிறாங்க. ஏஎன்எம் முடிச்சிருந்தாலும் ஓகே, அவங்களும் எடுக்கிறாங்க ஒரு ஆள். அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 2 பேர் எடுக்கிறாங்க. இதுக்கு 8th படிச்சிருந்தாலே போதும். இதை நாம் போஸ்ட்டில் அனுப்பலாம், இல்லை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த ஆஃபீஸில் கொடுக்கலாம். இங்கே கீழே நம்ம அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க, தொலைபேசி எண்ணுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு எதாவது டவுட்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுபோல் இன்னும் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.